Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாயில் 2 கப் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் chilli flakes, 1 ஸ்பூன் oregano, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 கப் தண்ணிக்கு 1 கப் ரவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ரவையை பொறுமையாக இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ரவை வெந்து வருது. தண்ணி மட்டும் கரெக்டான அளவு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவை வெந்து அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே வேறு ஷீட்டுக்கு மாற்றிக்கிடலாம். கொஞ்சம் லேசான சூடாகவே இருக்கும் போது எடுத்து பிசைய ஆரம்பிச்சிருங்க. அது ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிசைய வராது. ரவையை பிசையும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. அதையே அழுத்தி பிசையும் போது அது கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துடும். சரிங்களா, இப்போ நல்லா அழகாக வந்துருச்சு. இதை நான் ஒரு ரோல் மாதிரி ஆக்கிக்கிறேன். மடித்து விட்டு ஒன்று சேர்த்து உருட்டினீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். மாதிரி ஒரு ரோல் மாதிரி ஆக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து அடுக்கிக்கலாம். எல்லா பீசஸையுமே இதே மாதிரி எடுத்து தட்டி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருங்க. மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். நம்மளோட ரோல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் நிறைய ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் நிறையா க்ரீன் சில்லி சாஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். எனக்கு சில்லி டேஸ்ட் பத்தலைன்னு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன்னா. இப்போ நம்மளோட பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் கொஞ்சம் சாதாரண நூடுல்ஸை தண்ணியில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த ரோலை எடுத்து அந்த பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு, பேட்டர் இந்த மாதிரி திக்காக இருக்கணும்.
அந்த நூடுல்ஸ் எடுத்து அந்த ரோலோட சென்டரில் வச்சு அப்படி சும்மா ரோல் பண்ணிடுங்க, சுற்றிடுங்க. அது மேலே நம்ம மைதா மாவு போட்டிருக்கிறதுனால அப்படியே அந்த நூடுல்ஸ் அது மேலே ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி நூடுல்ஸ் எடுத்து அது மேலே வச்சு சுற்றிக்கிடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ரோலையும் பேட்டரில் போட்டு மேலே நூடுல்ஸை சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ரோல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே நான் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது அந்த ரோலை எடுத்து இதில் போட்டுடுறேன். எண்ணெயும் நல்லா ஹீட்டாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த ரோல் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் போது வெளியில் அந்த நூடுல்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த ரவை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.